அடர்ந்த காடு. மழை ஓய்ந்த அந்த அந்தி பொழுதில் காடு இருண்டு கிடந்தது. வேடன் மாயவன் கையில் இருந்த வில்லுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். திடீரென புதர்களுக்கு நடுவே ஒரு விசித்திரமான நீல ஒளி. அருகே சென்று பார்த்தபோது அங்கு ஒரு நீல நிற பாம்பு அடிபட்டு கிடந்தது. அதன் உடல் வைரத்தைப் போல ஜொலித்தது. அதன் கண்கள் வலியால் துடித்தன. மாயவன் அதை அடிக்க துணியவில்லை. மாறாக அதன் காயத்தில் சில பச்சிலைகளை வைத்து மருந்திட்டான். அவன் தொட்டதும் அந்த பாம்பு ஒரு முறை மெல்லச் சீறிவிட்டு மறைந்து போனது. மறுநாள் காலை மாயவன் தனது குடிசைக்கு வெளியே வந்தபோது அங்கு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்கள் இமைக்கவில்லை. ஒரு பாம்பின் கூர்மையோடு அவனை ஊடுருவி பார்த்தாள். மாயவா, நேற்று நீ காட்டிய கருணைக்கு ஈடாக எமது உலகம் உன்னை அழைக்கிறது, வா என ரகசிய குரலில் அழைத்தாள். அவள் அவனை ஒரு பழங்கால குகைக்கு அழைத்துச் சென்றாள். உள்ளே சென்ற மாயவன் மிரண்டு போனான். அங்கு தங்கமில்லை, வைரமில்லை. மாறாக ஆயிரக்கணக்கான நாகங்கள் பாதி மனித உருவில் அமர்ந்து மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தன. அவர்களின் காதுகளில் இருந்த கடுக்கண்கள் மின்னலென ஒளிர்ந்தன. அந்த கூட்டத்தின் நடுவே அந்த பெண் நின்றாள். அவள் தன் கையில் இருந்த ஒரு பளபளக்கும் நீல நிற நாகமணியை மாயவனிடம் நீட்டினாள். மாயவா, இது உனது ஏழ்மையை நீக்கும். இதை உன்னிடமே வைத்திரு. ஆனால் ஒரு எச்சரிக்கை, இதை நீ யாருக்கும் விற்கக்கூடாது. பேராசைப்பட்டு இதை நீ கைமாற்றினால் எமது உருவமே உனக்கும் கிடைக்கும். இது வரமல்ல, எச்சரிக்கை என்றாள். வீடு திரும்பிய மாயவனுக்கு வறுமை விலகியது. ஆனால் அந்த நாகமணியின் ஒளி அவனை தூங்க விடவில்லை. இதை விற்றால் ஒரு நாட்டை விலைக்கு வாங்கும் அளவுக்கு பணம் கிடைக்குமே என அவன் உள்ளத்தில் பேராசை முளைத்தது. எச்சரிக்கையை மறந்தான். நகரின் பெரும் வைர வியாபாரியிடம் மணியை கொண்டு சென்றான். வியாபாரி வியப்போடு அந்த மணியை தொட வந்தான். சட்டென வானம் இருண்டது. மாயவன் கையில் இருந்த நாகமணி அவன் சதையோடு ஒட்டிக்கொண்டது. ஐயோ, எரிகிறது என மாயவன் அலறினான். அவன் கால்கள் இரண்டும் ஒன்றாக இணைந்து நீண்டன. தோளில் நீல நிற செதில்கள் முளைத்தன. அவனது மனித குரல் மறைந்து புஸ் என்ற சீரல் சத்தம் மட்டுமே வந்தது. அவன் ஒரு முழு நீல நாகமாக மாறி தரை வழியே ஊர்ந்து சென்றான். மக்கள் பயந்து ஓடினர். காலங்கள் கடந்தன. ஒரு பழைய பாலடைந்த சிவன் கோவிலின் வாசலில் இன்றும் ஒரு நீல நாகம் காவலுக்கு கிடக்கிறது. அந்த பாம்பு வேறெங்கும் செல்வதில்லை. கோவிலின் உள்ளே இருக்கும் ஈசனை பார்த்தபடியே கிடக்கிறது. ஒருவேளை தான் செய்த தவறுக்கு அந்த புனிதமான இடத்தில் பிராயச்சித்தம் தேடிக் கொண்டிருக்கிறானோ மாயவன்?